அன்புமணி ராமதாசனுடைய தகப்பனார் ராமதாஸ் அவர்கள் வயதானவர், 84 வயதானவர். இத்தனை வயதிலும் அவர் நீச்சல் அடிக்கிறார் என்றால் அவர் எதிர் நீச்சல் அடிக்கிறாரா அல்லது சாதாரண நீச்சல் அடிக்கிறாரா புரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து நீச்சல் அடிக்கக்கூடிய திறமை பெற்றவர் அவர். எனினும் வாழ்க அவர், மேலும் வளர்ந்து 2026 அவர் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போய் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி மூழ்கி விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரி நம்பர் 1. மு.க. ஸ்டாலின் சரணடைந்து காலை பிடித்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் அவருடைய குடும்பத்தில் ஒரு கைது இருக்கத்தான் செய்கிறது. நரேந்திர மோடியை மோதாதே, நரேந்திர மோடியுடன் மோதினால் இதுதான் வம்பு. முன்னேற்ற கழக திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், மோடி வேணும்னா திட்டுவாங்க, வேண்டாம்னா கணிச்சுப்பாங்க, வேண்டாம்னா திட்டுவாங்க, வேணும்னா அனுப்பிச்சுப்பாங்க. இது மாறி மாறி பச்சோந்திக்கணமான செயலை கொடுத்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். போதாத குறைக்கு கடந்த 4 நாட்களாக நான் முன் சொன்ன மாதிரி திமுக பேச்சாளர்களுக்கு வாய் பூட்டப்பட்டு விட்டதா? சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு வீழ்ச்சி வந்ததை பார்த்தால் கண்டிப்பாக 2026 பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிங்கிள் டிஜிட் சீட் கூட வராது போல இருக்கு. அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது பொதுமக்களிடம். இப்போ என்னைக்கு உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாரோ மு.க. ஸ்டாலின், என்னைக்கு காலையில 200 சீட் எங்களுக்கு அடிக்கும்னு சொன்னாங்களோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அன்னிலேருந்து திமுகவுக்கு சனியும் பிடிச்சிருச்சுங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். சார், இப்போ தமிழ்நாட்டுல ஒரு வீடியோ பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜட்டியோடு நீச்சல் குளத்துல நீச்சல் அடித்து யோகா செய்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு இது ஒரு புதியதாக செய்தியாக இருந்தாலும், டெல்லியில் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய தகப்பனார் ராமதாஸ் அவர்கள் வயதானவர், 84 வயதானவர். இத்தனை வயதிலும் அவர் நீச்சல் அடிக்கிறார் என்றால் அவர் எதிர் நீச்சல் அடிக்கிறாரா அல்லது சாதாரண நீச்சல் அடிக்கிறாரா புரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து நீச்சல் அடிக்கக்கூடிய திறமை பெற்றவர் அவர். எனினும் அவர் யோகா செய்கிறார் என்றால் அது நரேந்திர மோடிக்கு ஒரு மிகவும் குஷியான சமாச்சாரம். இத்தனை வயதிலும் யோகா செய்கிறார் என்றால் அவருக்கு நல்ல ஒரு நினைவு சக்தி இருக்கிறது. வாழ்க அவர், மேலும் வளர்ந்து 2026 அவர் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போய் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி மூழ்கி விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைவது நிச்சயம் சிவா. இது நடுவுல அன்புமணி ராமதாஸ் தகப்பனார் டாக்டர் எஸ். ராமதாஸ் நீச்சல் அடிக்கிறாரு. இது நடுவுல நம்ம சீஃப் மினிஸ்டர் வேற என்ன நீச்சல் அடிக்கிறாரு தெரியல, வெள்ள கொடை பிடிச்சுன்னு வந்துடுறாரு. இப்போ இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடி ஒழிக, மோடி திரும்பி போ, கோ பேக் மோடி என்றாம் ட்ரெண்ட் செய்தவர்கள் ட்விட்டரில். கடந்த 4 நாட்களாக நான் பார்க்கிறேன் பல தொலைக்காட்சி விவாதங்களில் இந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர் நாக்கை ஒட்ட நெருக்குவேன், மூக்கை உடைப்பேன் எல்லாம் ஒரு அநாகரிகமாக வன்முறையாக பேசினார்களே, அவர்கள் எல்லாம் மாயமாக மறந்து போட்டார்கள். ஒரு டாஸ்மார்க்ல எங்க போயிட்டாங்க? எல்லாரும் காணவே இல்லை. எல்லாம் வெள்ள கொடி பிடிக்கிறாங்க. இப்போ மோடி வாழ்க, மோடி வாழ்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி நல்லா ட்வீட் போட்டாரு. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்னா வச்சாருங்க. ஒரே ஒன்லி மோடி கேன் டூ தட். ஆனாலும் இன்று காலை நான் பல பாஜக தலைவர்களிடம், உயர் அதிகாரிகளிடம் பேசிய பொழுது, உயர் மந்திரிகளிடம் பேசிய பொழுது, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரி நம்பர் 1. மு.க. ஸ்டாலின் சரணடைந்து காலை பிடித்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக
ஜூன் ஜூலையில் அவருடைய குடும்பத்தில் ஒரு கைது இருக்கத்தான் செய்கிறது. நரேந்திர மோடியை மோதாதே, நரேந்திர மோடியுடன் மோதினால் இதுதான் வம்பு, நரேந்திர மோடி ஈல்டாகவே மாட்டார், கலைந்து கொடுக்க மாட்டார் என்பதுதான் கருத்து. சார், இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை சுற்றி வளைக்க துவங்கி விட்டது இடி. இந்த அடிப்படையில் தான் கடந்த காலத்துல கனிமொழி அவர்களை ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல காப்பாற்றுவதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு வந்தாரோ, அதே போலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக வெள்ளை கொடி ஏந்தி டெல்லிக்கு ஸ்டாலின் அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்காங்க. சோ இதுதான் காரணமா சார்? இதுதான் பின்னணியா சார்? முன்னேற்ற கழக திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், மோடி வேணும்னா திட்டுவாங்க, வேண்டாம்னா கணிச்சுப்பாங்க, வேண்டாம்னா திட்டுவாங்க, வேணும்னா அனுப்பிச்சுப்பாங்க. இது வந்து மாறி மாறி பச்சோந்திக்கணமான செயலை கொடுத்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். போதாத குறைக்கு கடந்த 4 நாட்களாக நான் முன் சொன்ன மாதிரி திமுக பேச்சாளர்களுக்கு வாய் பூட்டப்பட்டு விட்டதா? இதுதான் திராவிட மாடலா? அந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கும் மீதி யாரோ ஒருத்தர் வராருங்களே, யாரோ தமிழ் பிரசன்னான்னுட்டு, அவர் கூட ஏதோ சில வழக்குகளில் மாட்டிக்கொண்டார் என்று கேள்விப்பட்டேன். அவர் வந்து பேசுறதே கிடையாது, வாய் அடிச்சுட்டு ஜிப்பு போட்டாங்க. அவங்க எல்லாம் செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திக், விசாகன், ரிதீஷ் இவங்களை பத்திலாம் கேள்வி கேட்பாங்களோன்னு பயந்து வந்து கிடையாது ஒண்ணு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க, அப்பா சரணடைகிறார்னுட்டு. அதுதான் சரியான சரி. இருப்பினும் சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு வீழ்ச்சி வந்ததை பார்த்தால் கண்டிப்பாக 2026 பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிங்கிள் டிஜிட் சீட் கூட வராது போல இருக்குதுங்க. அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது பொதுமக்களிடம். சார், இப்போ இந்த டாஸ்மாக் வார்த்தை பொறுத்த வரைக்கும் ரத்தீஸ் உள்ளிட்டவர்கள் லண்டன், துபாய் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. இங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்துல தொடர்ச்சியாக டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் மட்டத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்று காலை கூட டாஸ்மாக் உடைய பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதிசங்கர் உள்ளிட்டவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணை சென்றுகிட்டே இருக்கு. ஹனுமான் வால் போல இந்த டாஸ்மாக் விவகார முறைகேடு நீண்டு கொண்டே போகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் சிபிஐ இறங்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் பரபரப்பா வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சிபிஐ இறங்குமா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இறங்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால், இடியினுடைய பரிந்துரை மேல் தான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வரணும். இடி பரிந்துரை செய்யவில்லை. இது பாருங்க, இது வரைக்கும் 18 மேலாளர்களை டாஸ்மாக் என்கொயரி செஞ்சுட்டாங்க. கடந்த 3 நாட்களாக ரெய்டு நடக்கலையே தவிர, அங்க விசாகனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு 3 ஜெனரல் மேனேஜர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதை தவிர இன்னைக்கு காலையில் நான் ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் சிவா. அந்த ஐசிஐசிஐ பேங்க் வேற போனாங்களாம் நேத்தி. அங்க அந்த டாஸ்மாக் இருக்கக்கூடிய அதுல வந்து 30,000 40,000 ரூபாய் எல்லாம் போட்டதை தவிர 300 கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 300 கோடி, 300 crores. அது எங்க போச்சுன்னு கேட்கறாங்க. இவங்கெல்லாம் வெள்ளை பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக டாஸ்மாவை யூஸ் பண்ணாங்களா? அதுதான் மணி லாண்டரிங் என்று சொன்னாலும், இன்று காலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பது புதன்கிழமை 21ஆம் தேதி மே மாதம் 2 மணிக்கு நாம் பேசுறோம். இன்று காலை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸ், அந்த என்னென்ன கண்டுபிடிச்சவங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திக், ரிதீஷ் அவர்களுடைய இடம் கண்டுபிடித்தாகிவிட்டது. எங்கு இருக்கிறார் என்று தெரியும் என்ற அளவில் தான் இருக்கிறது. அவர்கள் வீட்டில் சோதனை போடுவதை தவிர அவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் கேன்சல் பண்ண போறாங்க இன்னும் கூடிய விரைவில். அதுக்கு முன்னாடி அவங்க திரும்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? சென்னையில வந்து இறங்க வேண்டியது. பாஸ்போர்ட் இல்லாட்ட என்ன பண்ணுவோம் நீங்க? அவங்க வேற குடிமகன் ஆக முடியாது. துபாயிலையோ அல்லது லண்டன்லயோ, இப்போ நீரவ் மோடி மாதிரி, அங்க சோக்சி மாதிரி அந்த அன்டுகா குட்டி குட்டி தீவுகள் எல்லாம் குடியுரிமை பெற்று இந்தியாவிலிருந்து தப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இனி தப்ப முடியாது. மத்திய அரசாங்கம் இந்த செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திக், விசாகன், ரிதீஷ் போன்றவர்களுடைய பாஸ்போர்ட்களை முடக்கம் செய்வதற்கான முன்னணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு செய்தியாக நான்
ரியல் ஒன் வாய்ஸ் சொல்ல ஆசைப்படுகிறேன். சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் விவகாரம் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் கனிமொழி அவர்கள் டெல்லியில முதன்மைப்படுத்தப்படுகிறார். அடுத்த முதலமைச்சராக கனிமொழி தான் வரப்போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறதே சார். உண்மையா சார்? கனிமொழி வரவே முடியாதுங்க. கனிமொழி அம்மாவால் வரவே முடியாதுங்க. ரொம்ப கடினம். காரணம் என்ன என்று கேட்டால், ஆண்டவன் அருளால் நம்மிடையே இன்னும் ஐயா கருணாநிதியினுடைய 2 மனைவிகளும் இருக்கிறார்கள். அந்த மு.க. ஸ்டாலின் கூட நேற்று முன்தினம் தயாளு அம்மாளை பார்ப்பதற்கு சென்றிருந்தார். அதே மாதிரி ராஜாத்தி அம்மாவும் இருக்கிறார்கள். இவங்க இருக்கிற மட்டுங்க அவங்களுக்கு உடம்பு சரி இருக்கோ, நல்லதோ, பேசுறதோ, பேச முடியலையோ, கை காடுதோ, ஆடுதோ இல்லையோ, அந்த 2 பேர் இருக்கிற மட்டும் கனிமொழியை சேர்க்க மாட்டாங்க. கனிமொழி பாஜகவால் கவரப்படுகிறார்கள். சுப்ரியா சூலேவுக்கு கனிமொழியினுடைய நிலைமை நன்றாக தெரியும். தமிழக அரசியலை தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தமிழக அரசியலை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே கேட்டால் போதும். அவர் மூலமாக அமித்ஷாவிற்கு விஷயங்கள் சென்று அடைகின்றன. இப்ப பாருங்க, இந்த செந்தில் ஆகாஷ்லாம் அந்த ரித்தீஷ் எல்லாம் ஒரு 10 நாள் முன்னே யாருக்கானு தெரியுமாங்க? இதையெல்லாம் போட்டு கொடுத்தது முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருப்பவர் ஒருவர் தான். அவருக்கு வழிமொழிகளை சொல்லிக் கொடுத்தது அவர்கள் தான். கண்டிப்பாக இது ஒரு கேன்சர் மாதிரி போகுதுங்க. அனுமார் வாழ் நீங்க சொன்னீங்க கிடையாது, ஆழமா போயிட்டே இருக்குதுங்க. தோண்ட 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 நிறைய விஷயம் வரப்போகுதுங்க. இதுல ஒண்ணு அரசியல் ரீதியாக பார்த்தால் 2026 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரோ அல்லது உதயநிதி முதலமைச்சரோ என்பது போக சில தோழமை கட்சிகளிடையே பிளவு வர ஆரம்பித்து விட்டது. உதாரணத்திற்கு சிபிஎம், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் பேச ஆரம்பித்து விட்டார்கள். செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திக், விசாகன்லாம் யாரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தில் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் லேபல் லீடரா இருக்காங்க. அவங்களையும் கண்ணடிச்சிருக்காங்க, வாயடிச்சிருக்காங்க. பணம் போகுதா? பணம் அடிக்கிறாங்களா? காங்கிரஸுக்கு பணம் போகுதா? ஏன் மதிமுக பணம் போகுதா? ஏன் அவனை வாயடிச்சிருக்காங்க? கூட்டணி கட்சிகள் என்றால் இப்போ என்னைக்கு உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாரோ மு.க. ஸ்டாலின், என்னைக்கு காலையில 200 சீட் எங்களுக்கு அடிக்கும்னு சொன்னாங்களோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அன்னிலேருந்து திமுகவுக்கு சனியும் பிடிச்சிருச்சுங்க. காரணம் என்னன்னா சிவா, இப்ப பாருங்க, இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உதயநிதியை எதிர்த்து மூத்தவர்கள் கிளம்பி விட்டார்கள். முதிய தலைவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப குஷியா இருக்காங்க. அவங்களாம் ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக் வெட்டுறாங்க, நல்லா மாட்டின்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு. காரணம், திராவிட மாடல், திராவிட மாடல், சமூக நீதி, சமூக நீதி எல்லாம் சொல்லிட்டு போய் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செங்கலை கொண்டு வந்தார் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி. அங்க மதுரையில எய்ம்ஸ்ல செங்கலை காமிச்சாரு, அப்பாவுக்கு செங்கலை கொடுத்தாரு. இப்ப அப்பாவுக்கு இந்த பரிசாக செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திகை கொடுக்கிறாரு. அப்போ இதுதான் திராவிட மாடலா? கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் போன்றவர்கள் திமுக பேச்சாளர்கள்லாம் தொலைக்காட்சியில் என்ன சொல்ல இருக்கிறார்கள்? பொங்கி வருகிறது சிவா. பொதுமக்கள் கண்டிப்பாக திமுக இருந்து விலகிவிட்டார்கள். அதனுடைய ஆத்திரம் தான் 4 தடவை வராது இருந்தாரு டெல்லிக்கு நிதி ஆயோக் கூட்டம்னா. இப்ப ஏன் வராரு? சரணாகதி. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி.